லப்தஸ்ரீ கமலாலயாலயலசத் காமேஸ்வர பிரேயசி அப்படின்னு கமலாலயமான திருவாரூர் க்ஷேத்திரத்தினுடைய மத்தியத்திலே சாட்சாத் கமலாம்பா மகாபரா பட்டாரிகையாக விளங்கி காமேஸ்வரனுடைய உள்ளத்தை கவர்ந்தவள் அப்படின்னு தர்மசம்வர்தினியே கமலாம்பாளாவும் இருக்காங்கிற விஷயத்தையும் சொல்கிறார். அப்பேற்பட்ட ஆச்சரியமான ஒரு வைபவத்தோடு ஸ்ரீசக்கர பிந்துஸ்தானத்திலே லலிதா பரமேஸ்வரியா திருவையாறு க்ஷேத்திரத்தில் தர்மாம்பிகா பிரகாசிக்கிறா. அந்த பரா பகவதி இந்த கலிகாலத்தில் செய்த அற்புதமானதான ஒரு லீலை கேட்க ஆனந்தமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 120 வருஷத்திற்கு முன்னாடி அந்த கோவிலில் மெய்காப்பாளர் அப்படின்னா அந்த சந்நிதியை ராத்திரி வேளையில் காவல் காக்கிறவா. சுவாமி கோவிலும் அம்பாள் கோவிலும் தனித்தனியாக தான் இருக்கும். அந்த நீங்கள் பார்த்தாலே தெரியும், சுவாமி கோவில் தனியாகவும் தேவி கோவில் தனியாகவும் தான் இருக்கும். அங்கே அம்பாளுடைய கோவிலுக்கு மெய்காப்பாளராக விளங்குறதுக்கு ஒருத்தர் இருந்தார். அதாவது கோவில் நடசாத்துறதுக்கு முன்னாடி எல்லாரும் கோவிலில் இருக்காளா, யாரானு இருக்காளா, வெளியில் அனுப்பணுமா, எல்லாத்தையும் பார்த்துட்டு கோவிலில் காவல் காக்கக்கூடியது அவருடைய வேலை. ஒரு நாளைக்கு என்ன ஆகிறது அப்படின்னு கேட்டாக்க, நன்னா கோவில் கதவெல்லாம் தாழிட்டாச்சு. வெளியில் கோவில் கதவுக்கு வெளியில் தர்மசம்வர்தினி கோவில் கதவிற்கு வெளியில் இருந்துட்டு மெய்காவல் பண்ணிட்டு இருக்கார். இப்போ திடீர்னு அந்த அம்பாளுடைய சந்நிதிக்குள்ளே கோவிலுக்குள்ளே கலகலன்னு சிரிக்கிற சத்தமும் பேச்சு சப்தமும், யாரோ பந்து விளையாடுற சத்தமும், கோலாட்டம் கும்மி அடிக்கக்கூடியதான ஒரு சத்தமும் கேட்கறது. கோலாட்ட சப்தம் கேட்கறது. இந்த கோலாட்ட சப்தம் கேட்கறது, சிரிக்கிற சத்தம் எல்லாம் கேட்ட உடனே இவருக்கு ரொம்ப பயம். யாரானு ஒரு பெண்டுகள் உள்ள மாட்டினுட்டாளா என்னன்னு தெரியலையே, உள்ளுக்குள்ளே யாரான்னு இருக்காளா தெரியாத, நம்ம கதவை பூட்டிட்டோமா என்னன்னு தெரியலையே. கதவை திறந்துட்டார். ஆலய கதவை ராத்திரி வேளை சாத்தியாச்சுன்னா திறக்கப்படாதுன்னு விதி உண்டு. இருந்தாலும் யாரானு தெரியாமல் உள்ள மாட்டின்னு விட்டான்னா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு பயத்தில் கதவை திறந்து கொஞ்சம் தூரம் உள்ளே போனால் தர்மசம்வர்தினியான பராபட்டாரிகையினுடைய சன்னிதானத்திற்கு வெளியிலே ஒரு ஜோதி பிம்பம் மாதிரி ஒரு ஸ்வரூபம் மந்தஹாசத்தோடு இருக்கிறா போல தெரிகிறது. கையில் கோலாட்ட சப்தமும் அந்த இடத்துல தான் கேட்டுண்டே கையால் கோலாட்ட தண்டிக்கிற சப்தமும் கேட்கறது. இவருக்கு ரொம்ப பயம் தாங்கல்லே. இந்த பொண்ணு யாரு, இவ்வளவு ஜோதி வெள்ளமாக இருக்கே, யாரு அப்படின்னு குரல் கொடுத்துட்டே போகிறார். அந்த சப்தம் என்ன ஆகிறதுன்னு கேட்டாக்க, அப்படியே மறுபடி ஒரு சிரிப்பு, மந்தஹாசமாக ஒரு மெல்லிஷாக ஒரு சிரிப்பு சிரிச்சுவிட்டு என்ன செய்யறது, அந்த ஒளி அப்படியே தர்மசம்வர்தினியினுடைய சன்னிதானத்தை நோக்கி அப்படியே நகர்ந்து போகிறதான். இவருக்கு பிரமிப்பு, பயம் தாங்கலை. உள்ளுக்குள்ளே அம்பா சந்நிதிக்கு உள்ளே போகிறதான்லாம் அவர் பார்க்கல. அவருக்கு பயம் ரொம்ப. இது என்னதுன்னு தெரியலையேன்னு உடனே அம்பாளுக்கு பூஜை பண்ணக்கூடிய கணபதி குருக்களாத்துக்கு போகிறார். நேராக அந்த கணபதி அந்த குருக்களாத்துக்கு போய் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ராத்திரி வேளை ஆனாலும் பரவாயில்லன்னு ஆற்றுக்கு போய் கதவை தட்டுறார். கதவை தட்டினா என்ன ஆகிறதுன்னு கேட்டாக்க, உள்ளுக்குள்ளே அவர் அப்போ தான் தூங்கின்னு இருக்கார். அர்த்தராத்திரி வேளையில் என்ன திடீர்னு இவன் இப்படி கதவை தட்டுறானே. கதவை திறந்தாக்க யார் தட்டுறான்னு பார்த்தா இவர் நிற்கிறார். வாயில் காப்பாளர், மெய் காப்பாளர் நிற்கிறார். உள்ளுக்குள்ளே என்னப்பா விஷயம், ராத்திரி வேளையில் வந்திருக்கே, என்ன சமாச்சாரம், என்ன ஏதான ஆபத்தா என்னன்னு கேட்கும்போது சொல்கிறாரா, இல்லை சாமி இப்படியாச்சு. கதவை சாத்திட்டு வெளியில் காவல் புரிஞ்சுன்னு இருக்கும் பொழுது உள்ளுக்குள்ளே ஒரு சப்தம் கேட்டது. கதவை திறந்து பார்த்தா ஜோதி வெள்ளத்தில் யாரோ ஒரு பொண்ணு நிற்கிற மாதிரி இருந்தது. கோலாட்ட கும்மி சப்தமும் அங்கே கேட்டது. அதனால தான் பயந்து போய் இந்த விஷயத்தை சொல்லுறதுக்காக உங்ககிட்ட ஓடி வந்தேன் அப்படின்னு சொன்னானா. அவர் சொன்ன உடனே அவருக்கு ஆனந்தம் தாங்கல்ல, ஆச்சரியம் தாங்கல்ல. அப்பா, நீ பார்த்தது சாதாரண பொண்ணு கிடையாது. அக்ரஹாரத்து பொண்டுகள் யாரும் ராத்திரி வேளையில் கோவிலில் இருக்க மாட்டா. எந்த பராசக்தியை பிரம்மாவும் விஷ்ணுவும் ருத்ரனும் தரிசனம் பண்ண முடியாமல் ஏங்கின்னு இருக்காளோ, சாட்சாத் அந்த லலிதா பரமேஸ்வரியான தர்மசம்வர்தினி தான் உனக்கு தரிசனம் கொடுத்துருக்கா. உன்னை விட பெரிய பாக்யசாலி கிடையாது. இத்தனை காலம் அவளை தொட்டு நாங்கள் பூஜை பண்ணுறோம், எங்களுக்கு இந்த தரிசனம் கிடைக்கல. ஆனால் உனக்கு அவள் தரிசனம் கொடுத்துருக்கானா, சதா சர்வதா அவளுடைய கோவில் வாசலில் நீ காவல் புரியறதுக்காக, உனக்கு தரிசனம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான்ப்பா இந்த மாதிரி ஒரு லீலையை பண்ணியிருக்கா. அவளை விடவும் பரம கருணாமூர்த்தி லோகத்தில் கிடையாது அப்படின்னு சொல்லி அவள் ரொம்ப புலகாங்கிதம் அடைய, அதிலிருந்து அந்த வாயில் காப்பாளர், அதாவது மெய் காப்பாளர் பார்த்தேன்னு சொன்னால் எந்த விதமான வெளியில் ஆகாரத்தையும் சாப்பிடவே இல்லை. தர்மசம்வர்தினியினுடைய பிரசாதத்தை தவிர்த்து வேறு ஒன்றுத்தையும் அவர் சாப்பிடவே இல்லை. ரெண்டாவது, அம்பாளை தவிர்த்து வேறு சிந்தனையே அவருக்கு கிடையாது. மூணாவது, அதிலிருந்து அவர் வாக்கிலிருந்து எதுவும் பேசவே இல்லை. மகா மௌனமாக போயிட்டாராம். அம்பாளை என்னைக்கு அவர் தரிசனம் பண்ணாரோ, கணபதி குருக்கள் என்னைக்கு நீ பார்த்தது சாட்சாத் அம்பாளைன்னு சொன்னாரோ, அன்றைய தினத்திலிருந்து ஒரு வார்த்தை கூட பேசாத ஒரு சித்த புருஷர் மாதிரி விளங்கி தர்மாம்பிகையினுடைய பிரசாதத்தை தவிர்த்து வேறு எதையுமே சாப்பிடாத பரதேவதையினுடைய பாதார விந்தங்களில் அவர் கலந்து மறைஞ்சார் கடைசியில். அப்படின்னா கலிகாலத்தில் பிரத்யக்ஷமாக பேசக்கூடிய தெய்வம் தர்மசம்வர்தினிங்கிறதுக்கு வேற என்ன பிரமாணம் வேணும்?
ஏற்பட்ட பரம கருணாமூர்த்தியவோ அவளை காட்டிலும் லோகத்தில் வேற ஒரு தேவதை கிடையாது. பராசக்தியை காட்டிலும் லோகத்தில் இன்னொரு தேவதை கிடையாது. பிரம்மாவினாலும் விஷ்ணுவினாலும் ருத்ரனாலையும் ஈஸ்வரனாலையும் சதாசிவனாலையும் சதா சர்வதா அர்ச்சனை செய்யப்பட்ட பாதபீடங்களை கொண்டவோ சாட்சாத் பராசக்தி. திருவையாறு க்ஷேத்திரத்திலே மகா திரிபுர சுந்தரியாவே ராஜராஜேஸ்வரியாவே ஸ்ரீமாதாவானவள் பிரகாசிக்கிறா. அப்பேற்பட்ட பரபிரம்மஸ்வரூபமாக பிரம்ம சைத்தன்ய மூர்த்தியாக தனக்கு மேலே வேற ஒரு வஸ்து இல்லாதவளா ஸ்ரீமாதா பிரகாசிக்கிறா.